friends, this is Vicky from VTech. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஒரு 7.2 Dolby டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்திருக்கு. பேனல் பார்த்தீங்கன்னா இந்த டைமு நமக்கு தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல் ஆனால் தான் டிசைன் பண்ணி தந்திருக்காங்க. ஃப்ரண்ட் லுக்கு பக்காவாக மேட்ச் ஆகிருக்கு. ஒரு ப்ரொஃபஷனல் அளவுக்கு ஆம்பிளிஃபையரோட லுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. லைட்டிங் பார்த்தீங்கன்னா ப்ளூ க்ரீன் டைப்பில் யூஸ் பண்ணியிருக்கு. இந்த லைட்டிங் எஃபெக்ட்டு இந்த பேனலுக்கு பக்காவாக மேட்ச் ஆகிருக்கு. மொத்தத்தில் பேனல் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இந்த பேனல் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷு, கிளாஸ் ஃபினிஷ்னு 2 டைப்பாக பிரிச்சுக்கலாம். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நமக்கு எப்படி கேட்டாங்கன்னா 7 சேனல் ப்ளஸ் 2 சப்வூஃபர் ட்ரை பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு மேட் ஃபினிஷில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் கண்ட்ரோலு, இது ஃப்ரண்ட்டு, இது ரியரு, இது சென்ட்ரு, பார்த்தீங்கன்னா பேஸ் ட்ரிபிள், இது பார்த்தீங்கன்னா 3D. அப்புறம் செலக்டர் சுவிட்ச் கண்ட்ரோல் நமக்கு இந்த சைடே வந்துடுது. நெக்ஸ்ட்டு கிளாஸ் செக்ஷன் பார்க்கலாம். யூஎஸ்பி டிஸ்பிளே நமக்கு இங்கே தான் இருக்குது. அப்புறம் வியூ மீட்டர் லைட்டு, வியூ மீட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு போன ஆம்பில் யூஸ் பண்ண மாதிரி இம்போர்ட் டைப் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு மாஸ்டர் கண்ட்ரோலு, அப்புறம் ஆன் ஆஃப் சுவிட்ச், அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸ் பட்டன் இருக்குது. இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த எஃப்எக்ஸ் பட்டன் எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஷ் பாக்ஸை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணும். ரஷ் பாக்ஸில் உங்களுக்கு ஆப்டிக்கல் 1, ஆப்டிக்கல் 2, கோஆக்சியல், ஆக்சி இந்த 4 இன்புட்டுமே உங்களுக்கு நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் இந்த சுவிட்ச் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா செலக்டர் சுவிட்ச், இது 5.1. இது ஆன் பண்ணும்போது உங்களுக்கு ரஷ் பாக்ஸ் ஆன் ஆயிரும். இது யூஎஸ்பி சுவிட்ச், இது ஆன் பண்ணும்போது உங்களுக்கு யூஎஸ்பி ஆன் ஆயிரும். இது ஆக்சிஸ் சுவிட்ச், இது ஆன் ஆகும்போது உங்களுக்கு ஸ்டீரியோ இன்புட் கிடைக்கும். டிவி சிஸ்டம் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.1 ஆன் ஆகும்போது உங்களுக்கு ரஷ் பாக்ஸ் ஆன் ஆகும். யூஎஸ்பி ஆன் போது மற்ற நேரத்தில் உங்களுக்கு ரஷ் பாக்ஸ் ஆஃப் ஆயிரும். ஆம்பிளிஃபையருக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்குது பார்க்குறக்கு. மொரோவர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம சேனல் நேம் போட்டு ஃபஸ்ட் டைம் ஒரு பேனல் டிசைன் பண்ணியிருக்கு. ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஓகே, வாங்க ஆம்பிளிஃபையரோட இன்சைட் பார்க்கலாம். இதாங்க ஆம்பிளிஃபையரோட இன்டர்னல் செக்ஷனு. ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24-0-24 10 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர், HC ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் 16 3 இன்ச் கோரில் டிசைன் பண்ணி சொல்லி வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 மைக்ரோ ஃபேரட்டில் 63 வோல்ட்டில் 4 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு ரெகுலேட்டர் போர்டு, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பிக்கு 5 வோல்ட் எடுத்து கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஆம்பிளிஃபையரோட போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TDA 7265 IC யூஸ் பண்ணியிருக்கேன். 7 சேனலுக்கு. ஒரு சேனலுக்கு உங்களுக்கு 50 வாட்ஸ் பத்தாலும் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் செக்ஷனு. சப்வூஃபர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணேஷ் ஆடியோஸோட 4 FET மோனோ, அப்புறம் ஒரு 2 டிரான்சிஸ்டர் மோனோ யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா 7.2 இல்லையா, இது வந்து ஒரு சப்புக்கு, இது வந்து இன்னொரு சப்புக்கு. இந்த 4 டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5200 1943 காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. இந்த 2 டிரான்சிஸ்டர் மோனோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு JBL வரைக்கும் லோட் பண்ணிக்கலாம். பஞ்ச் நல்லாவே இருக்குது. ஹீட் இஷ்யூவும் அவ்வளோக்கா இல்லை போர்டில். இந்த 4 FETல நீங்கள் தாராளமாக டூயல் மேக்னெட் சப்வூஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 FET மோனோவில் 250 வாட்ஸ் வரைக்கும் RMS உங்களுக்கு தாராளமாக எடுத்து கொடுக்கும். நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கம்பெனியோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் கிட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆப் ஆன் ஆன 5 செகண்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஸ்பீக்கர் லைன் போகும். ஸ்பீக்கருக்கு ஆம்ப் ரன்னிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு சடனாக கரண்ட் போனால் இந்த டப் சவுண்டு ஆன் பண்ணும்போது உங்களுக்கு டப் சவுண்டெல்லாம் கேட்காது. நெக்ஸ்ட்டு ப்ரோலாஜிக் போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹனீஸோட 5.1 ப்ரோலாஜிக் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோலாஜிக்கோட ரிசல்ட்டு உங்களுக்கு நல்லாவே வந்திருக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஷ் பாக்ஸு டால்பி டிஜிட்டல் அவுட்டுக்காக இந்த ரஷ் பாக்ஸை உங்களுக்கு கேபின்குள்ளேயே வச்சு அப்படியே லாக் பண்ணிட்டேன். ஓவராலாக அவ்வளோதாங்க இன்டீரியர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனு கூலிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது DMK சர்க்யூட்டு. ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AC மெயின்ஸ் கார்டு, DMK சர்க்யூட்டு. இது பார்த்தீங்கன்னா 7.1. ஸோ இது வந்து 3D லெஃப்ட் ரைட்டு, இது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, இது சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு, சப் 1 சப் 2, இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரு. நெக்ஸ்ட்டு எக்ஸாஸ்ட் ஃபேனு, இப்போ ரஷ் பாக்ஸ் இன்புட்டு, ஆப்டிக்கல் 1, ஆப்டிக்கல் 2, கோஆக்சியல், அப்புறம் ஆக்ஸு. இதோட கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு முன்னாடி அந்த எஃப்எக்ஸ் சுவிட்ச் மூலியமாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டீரியோ இன்புட்டு, TV, DVD, ஸ்டீரியோ லைன் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்ப் ரன்னிங்கில் தான் இருக்குது. முன்னாடி உங்களுக்கு அந்த எஃப்எக்ஸ் பட்டன் ஆன் பண்ணுறேன். அது உங்களுக்கு புஷிங் டைப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ஆனில் இருக்குது. கோஆக்சியல் போயிடுச்சு. இது நார்மல் மோடு. இது ஆப்டிக்கல் 1, மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுற ஆப்டிக்கல் 2, கோஆக்சியல், அப்புறம் ஆக்ஸு. முன்னாடி இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ரஷ் பாக்ஸை. யூஎஸ்பி ஆன் பண்ணும்போது உங்களுக்கு ரஷ் பாக்ஸ் ஆஃப் ஆயிரும். ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக வந்திருக்கு. நாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் நாப்ஸு, இம்போர்ட்டட் டைப்பு. யூஸ் பண்ணிக்கிற எல்லா நாப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் நாப் தான். ஸ்டெப் டைப்பில் கொடுத்துருக்க எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பு கண்ட்ரோலு. 2 சப்புமே நீங்கள் இந்த ஒரு கண்ட்ரோல்லையே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு, சென்ட்ரு, இது பேசிக் ட்ரிபிள், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் கண்ட்ரோலு. ஓவராலாக அவ்வளோதாங்க இந்த ஆம்பிளிஃபையர். ஓகே, வாங்க ஆம்பிளிஃபையரை ரன் பண்ணி பார்க்கலாம்.
Hey.